இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. அவர் அரெஸ்ட் பண்ணும்போது சபாநாயகருடைய அனுமதி இருக்கா? ரைட் ராயெல்லாம் உட்காந்து நிறைய கேள்விகள் கேட்குறாரு. எதனால் கேட்குறாரு அப்படின்னா, நான் ஒரு எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்ணால் எனக்கு இந்த கிளாஸஸ்லாம் நீ ஃபாலோ பண்ணணும், நீ கதை பேசுகிறீங்க, ஓகேவா? கரெக்டாக? அப்போ ஒரு எம்எல்ஏ எப்படி நடந்துக்கணும்? அதுக்கேற்ற மாதிரி மாண்போடு நடந்துக்கும். ஒரு மேடையில் நீ பேசுகிற தரக்குறைவாக நீ பேசுகிற விஷயத்த எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்போ மட்டும் நீ நான் எம்எல்ஏன்ற சட்டை கழித்து வச்சுட்டு பேசுறியா? இந்த மக்கள் விரோத ஆட்சியை மக்கள் முடிவு கட்டுவார்கள். ஆமாம், கட்டி கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஆச்சு அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். 2 மாதத்துக்குள்ள மக்கள் விரோத ஆச்சுன்னா நீ 5 வருஷம் பண்ணி உனக்கு வீட்டில் உட்கார வச்சிருக்காங்க உங்களை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியாது. நீங்கள் சொல்கிற அரசியல் அவருக்கு தெரியாது. ஊழல் அரசியல் தெரியாது, தனக்கு சேர்த்துக்கணுன்ற அரசியல் தெரியாது, குடும்ப அரசியல் தெரியாது, உங்கள் அரசியலில் கொள்ளை அடிக்கிறது அவருக்கு தெரியாது, உங்கள் அரசியல் ஊழல் எப்படி பண்ணுறதுன்றது அவருக்கு தெரியாது. இதெல்லாமே அவருக்கு தெரியாது. நானும் திருட மாட்டேன், திருடவனையும் விட மாட்டேன். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீக்கிரம் டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீக்கியோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம் தேவா. சார், எம்எல்ஏ மார்க்கண்டேயனை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அவருடைய பேச்சுக்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு விமர்சனம். இப்போ எக்ஸாம்பிள் அந்த வீடியோ நீ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அவர் அரெஸ்ட் பண்ணும்போது சபாநாயகருடைய அனுமதி இருக்கா? ரைட் ராயெல்லாம் உட்காந்து நிறைய கேள்விகள் கேட்குறாரு. எதனால் கேட்குறாரு அப்படின்னா, நான் ஒரு எம்எல்ஏ, அப்போது இந்த இடத்துல இப்படி பண்ணணும்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது, இந்த க்ரைட்டீரியாவை ஃபாலோ பண்ணிங்களா, லா இருக்குது அப்படின்னு அந்த மதிப்பும் அந்த மரியாதையும் உனக்கு கொடுத்தது யார்? மக்கள். அது கிடைச்சதுனால தான் நீ எம்எல்ஏ அப்படின்னு எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்ணால் எனக்கு இந்த கிளாஸஸ்லாம் நீ ஃபாலோ பண்ணணும், நீ கதை பேசுகிறீங்க, ஓகேவா? கரெக்டாக? இதெல்லாம் அப்போ ஒரு எம்எல்ஏ எப்படி நடந்துக்கணும்? அதுக்கேற்ற மாதிரி மாண்போடு நடந்துக்கணும். ஒரு மேடையில் நீ பேசுகிற தரக்குறைவாக நீ பேசுகிற விஷயத்த எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்போ மட்டும் நீ நான் எம்எல்ஏன்ற சட்டை கழித்து வச்சுட்டு பேசுறியா? வெறும் உடம்போடு பேசுறியா? இல்லை. நீ அங்கே பேசும்போது நீ மாண்போடு நடந்திருந்தா உன்னுடைய விஷயத்துல அரசாங்கமோ காவல்துறை அதிகாரியோ மாண்போடு நடந்திருப்பாங்க. உனக்கு எப்படி அந்த மாண்பு கொடுக்க முடியும்? நீ ரவுடி பையன் மாதிரி நடந்துக்கிட்டா ரவுடி அந்த கேட்ட மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள்ப்பா, திருடர்கள் இருக்காங்க, ஓகேவா? திருடுறவங்க கிட்ட போய் காவல்துறை மாண்பா நடந்துக்கணும்னு சொல்லுவியா? உன் வீட்டில் கொள்ளை அடிச்சிட்டான், அவன் என்னப்பா பாவம் தெரியாமல் கொள்ளடிச்சிடான், மனித இயல்பு ஹியூமன் ரைட்ஸ்னு ஒன்று இருக்குது, அது பிரகாரம் நடந்துக்கோங்களேன் அப்படி கொண்டு வருவீங்களா? பழைய சத்யராஜ் ரியாலிட்டி. ஸோ இது ப்ராக்டிக்கலாக இல்லை. நீங்கள் நான் ஏன் திருடர்கள்னு சொல்கிறேன்னா, இவங்க அது பண்ணுறதுனால தான், அந்த மாதிரியான ஆட்கள்னால தான் இந்த மாதிரியான நான் சொல்லப்போ மக்கள் சொல்கிறாங்க. எனக்கு எக்ஸாம்பிள் அதில் ஜாயின் ஆயிடுது. நீங்கள் செயல்படுற விதம் சரியாக செயல்படணும். அதை விட ஒருத்தர் இருக்கிறான், அவருடைய பையன்னு, இங்கிலீஷ்ல எல்லாம் பேசிட்டோம், டெல்லியில படிக்கிறான் அட்வொகேட்னாலே தெரிஞ்சுக்கோ, ஓகேவா? அது அட்வொகேட் படிக்கிறது தான் டெல்லியில. இதுக்கு அந்த குரூப் எல்லாம் ஒண்ணு இருக்குது அங்க, அந்த லாபி குரூப்ல அங்க இருக்கிறாப்ல. இப்ப அவர் பேசுறாரு, என்ன பேசுறாரு அப்படின்னா, அப்பனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு பேசுறதை விட அந்த கோவில் விவகாரத்தை ஏர்போர்ட்ல பேசுறாப்ல. எனக்கு புரியல, நீ என்ன நீ கொண்டு வர பாக்குற? திசை திருப்புறீங்க. இன்னொன்னு, இப்ப இஸ்லாமியர்கள் ஓட்டு உங்களை விட்டு போயிடுச்சு. அதாவது உங்ககிட்ட 50-60 வருஷமா கூட்டணியில இருந்தவங்களே இப்ப வெளியே போயிட்டாங்கன்றதுனால அவங்களை திருப்பி கூட்டு வரத்துக்கு, இல்ல நீங்க இஸ்லாமியருக்கு ஆதரவாளர்ன்றதை நிரூபிக்க என்னென்னமோ ட்ரை பண்ண பாக்குறீங்களா அப்படின்னு. ஆனா அதெல்லாம் ஓகே, இந்த பிரச்சனைக்கு அந்த பிரச்சனைக்கு என்னையா சம்பந்தம்? ஸோ திமுக இன்னும் திருந்தலைன்றதுக்கு இது ஒரு காரணம். ஏங்க, சப்போஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஸ்டெர்லைட் அதிமுக ஆட்சியில் நடந்தது, சாம்பிளுக்கு சொல்கிறேன். ஏங்க ஸ்டெர்லைட்டில் இந்த மாதிரி பிரச்சனை, பாசிச பாஜக அப்படின்றவாங்க. ஏங்க தூத்துக்குடியில் இது பாலத்தில் மண் அள்ளுறீங்க, பாசிச பாஜகவின் கொள்கை முடிவால் எங்களுக்கு இந்த நேர்த்தது.
ஏங்க 2G ராஜாவை அரெஸ்ட் பண்ணீங்க, அவர் தலித் என்ற காரணத்தினால் அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஊழல் பண்ணணும்னு ஒத்துக்க மாட்டோம், நான் என் மேலே தப்புன்னு இது காமிக்க மாட்டோம், மற்றவன் மேலே பழி போடுவோம். இப்போ தவுளுண்டு பையன், எனக்கு தெரிஞ்ச ஒரு 18 வயசு இருக்கும் அந்த பையன், 20 வயசு. அவனே இதை மாற்ற அழகாக ட்ரை பண்ணுறான். அது டிஎன்ஏல வருது. அது இப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஓகேவா, அந்த காவல்துறை அரெஸ்ட் பண்ணும்போது அவ்வளோ அழகாக சார் நான் உங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டோம், இதுக்கு மேலேன்னா நாங்கள் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லுங்கன்றத வரைக்கும் போகுது. அதுக்கப்புறம் தான் மனசு கிளம்பி வந்திருக்காப்புலன்னு நினைக்கிறேன். ஆனால் நீ கேட்கும் போது ரைட்டா எல்லாம் உட்காந்து இருங்க என்ன திமுரும் ஆணவம் அங்கேயே தெரியுது பார்த்தீங்களா, நாட்டாமத்தானும் சொல்லுவோம், அந்த ஒரு பண்ணையார்த்தானும் நான் தான் பெரிய ஆள் அப்படின்றது. அது பப்பு வேகம். நான் தான் சொல்றேன், சொந்த கட்சிக்காரன் அப்படி பண்ணாலே விரலுட்டு ஆட்டுன்னு சொல்லிட்டோம். நீ எல்லாம் எதிர்கட்சி ஆளு, நீ எம்எல்ஏ யாரு வேணா இருங்க, முன்னாள் அமைச்சரா கூட இருங்க, அவரே அந்த நிலைமை கையெழுத்து போட்டுக்கிறாருன்னு நினைக்கிறேன். நீங்க ஏன் தேவையில்லாத உங்க வேலை பண்ணிட்டு. அதே மாவட்டத்தை சேர்ந்த 2 வாரத்துக்கு முன்னாடி அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்க கண்ணு முன்னாடியே நடந்தது. சரி, இவங்கெல்லாம் யாருன்னா தேவா தன்னுடைய இருப்பை தக்க வச்சுக்கிறது. ஏன்னா இப்போ திமுகல இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறாங்களாம், இவ்வளவு நாள் கொடுக்காதவங்க இப்ப கொடுக்க வந்திருக்காங்களாம். ஓகேவா, ஸோ அப்ப இவங்களெல்லாம் காணாம போயிடுவாங்க. யாரு? அனிதா ராதாகிருஷ்ணன் காணாம போயிடலாம். இந்த மாதிரி பழைய ஆளுகளை காணாம போயிட்டு வேற ஆள் வந்துட்டா நம்ம என்ன பண்றது? ஸோ நம்ம இருப்புக்கு தக்க வைக்க நான் எதையாவது ஒண்ணு பேசி, எனக்கு இது கேஸ் தானே, 10ஓட 1 11 கேஸ், புரியுதா நான் சொல்றது? அதுக்கு பரவாயில்ல. ஆனா நான் இப்ப என்ன ஆயிடுச்சு, தலைமைக்கு நல்ல பேர் வாங்கிக்கினேன். இப்படி பேசி தான் ஏன் குட்டிச்சவரா வீணா போறீங்க, இப்படிதான் உங்க கட்சி காணாம போகுது. அதை புரிஞ்சு தெரிஞ்சுக்க, புரியாதவங்க விட்டுட்டு. அதுக்குதான் பாத்தீங்கன்னா கண்டன அறிக்கை ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருந்தார் பாத்தீங்களா. அதாவது இந்த அரசோட தவறை மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி கைது நடவடிக்கைகள்லாம் பண்றாங்க. இந்த மக்கள் விரோத ஆட்சியை மக்கள் முடிவு கட்டுவார்கள். ஆமாம், கட்டி கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஆச்சு அப்படின்னு நாங்க சொல்றோம். இப்போ உங்க ஆட்சி முடிவு வந்துச்சுல்ல, அப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்றது உங்களுடைய வாயால நீங்க ஒத்துக்கிறீங்க. கண்ணாடியை பார்த்து தெரிஞ்சுக்க. நீ அவர் கண்ணாடி பார்த்து தான் பேசுறாருன்னு நினைக்கிறேன். ஓகே, 2 மாசத்துக்குள்ள மக்கள் விரோதம் ஆச்சுன்னா நீ 5 வருஷம் பண்ணி உனக்கு வீட்டுல உட்கார வச்சிருக்காங்க உங்களை. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஒத்துக்கிறீங்களா? நீங்க உங்களுடைய அறிக்கை உங்களுக்கு இது என்ன ஸ்டைல் நான் சொல்றேன். அண்ணன் சோ அவர்கள் என்ன இப்படிதான் அவர் பேசுறது அவங்களுக்கு முரண்பாடா வரும்ன்றத சொல்லி சுட்டி காட்டுவார். அதை தான் நம்மளும் செஞ்சிருக்கோம். ஓகேவா, நீங்க சொல்ற உங்க அறிக்கை உங்களையே காட்டுறது. நீங்க கண்ணாடியை பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு கார்ட்டூனிஸ்ட்லாம் இல்லை, நானே இப்படி போட்டு ஒரு இமேஜ் பின்னாடி போட சொல்லிடுவேன். ஸோ அவர் ஆட்சியை விமர்சிக்கிறார். அதை 2 மாதத்துக்கு வந்த டிவிக்கே விமர்சிக்கிறதுல லாஜிக் இல்லை. 15 நாள் லண்டன்ல போய் தூங்கின்னு இருந்தார் போல இருக்குது. புரியுதா? லண்டனோட தான் ஞாபகம் இருக்குது. சொல்லணும்னு நினைச்சேன். லண்டன்ல இருந்து ஸ்கோட்டையில என்னென்ன நடக்குது, அரசு அதிகாரிகள் என்னென்ன பண்றாங்கன்ற மாதிரி கவனிச்சுட்டு இருந்தாங்க. ஓ சூப்பர். அதாவது எப்படி அங்க ஒரு 5-6 மணி நேரம் டிஃபரன்ஷியேட் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேக்கும் அங்கேக்கும் 6 மணி நேரம் லேட்டா டிலேவா வாட்ச் பண்ணாராமா, உடனுக்குடன் வாட்ச் பண்ணாராமா. எனக்கு அதாவது நான் போகக்கூடாதுன்னு சொல்லலை, இதெல்லாம் லாஜிக், நான் தப்பு இல்லைன்னு சொல்லலை. சரிடா, இத்தனை நாள் இல்லை, அது பழைய. நீ உங்க கட்சிக்கு என்னம்மா பண்ண போறீங்க, ஆக்கப்பூர்வமான செயல் என்ன? முதல்ல வந்த உடனே உங்க எம்எல்ஏ நீ கண்டிச்சுட்டு இதை நீங்க விமர்சிக்கிறீங்கன்னா ஏத்துக்கலாம். உங்க எம்எல்ஏ நீங்க கண்டிக்க மாட்டீங்க, உங்க ஆட்களை நீங்க கண்டிக்க மாட்டீங்க, அவங்களால நீங்க வீணா போக போறீங்க. நீங்க இங்க இவங்களை எதிர்த்து நீங்க என்ன பண்ண போறீங்க? கடைசி வரைக்கும் ஒண்ணு ஆகும். எனக்கு என்ன தோணுதுன்னா சார், திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கும் சரியில்லை, மக்கள் விரோத ஆட்சின்றதுனால இப்ப தாவேக அரசுக்கு மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. இப்ப சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கிறதே இப்ப திமுக தான் சார். அது கொடுக்க தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க, பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஓகேவா, இதை இப்போ அரசாங்கம் கொஞ்சம் ரொம்ப கான்ஷியஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ லா அண்ட் ஆர்டரில் இப்போ நீ வந்த உடனே அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க, பாலியல் அது இதுன்னு. இப்போ கொஞ்சம் பார்த்தோன்னா சட்டில்டன் ஆகுது, குறையுது. ரேஷியோ இப்போ டேட்டா எடுத்து கொடுப்பாங்க. பட் இது 2 மாதம் இதுக்குமே ஏர்லி தான். ஆனால் நான் சொல்கிறேன், இது கண்டினியூ ஆகும் பட்சத்தில் இது கண்டிப்பாக குறைஞ்சி ஸ்டாண்டர்டைஸ் ஆகும். இல்லை சார், எனக்கு என்னமோ அந்த திமுகவினர் குறைப்பாங்கன்னு தோணலை. இப்போ முதலமைச்சரையே இந்த மாதிரி ஒரு வன்மையை தூண்டுற அளவுக்கு பேசுறாங்கன்னா அடுத்தடுத்து இது நடக்கும் தான். இல்லை, இவங்க இதை பேசிட்டே இருப்பாங்க. குறுக்க வழியில கலைஞருடைய எம்ஜிஆருக்கு பண்ண துரோகம் மாதிரி அந்த மாதிரி பல வழிகள் இருக்கு. அதுதான் இந்த சப் ரிஜிஸ்டர் பழனி கோயில், இவனுக்கு பின்னாடி இந்த மாதிரி என்னென்னலாம் இருக்கோ இவனுங்களே ஏற்கனவே வந்திருக்கும், இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வெளியே தெரிஞ்சா என்ன ஆகிட போதும். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இவங்களே பண்ண வச்சு இவங்களே மறுநாளே பப்ளிசிஸ் பண்ணி மீடியாவில் ரீச் பண்ண வைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வேலைகள் பழைய டெக்னிக்கா இருக்கு. ஆமா, ஆனா என்னன்னா ஆதாரம்னு ஒண்ணு வரும். நீங்க இப்படி பண்ணீங்கன்னா யார் யார் கனெக்ட்ல இருந்து இது நடக்குதுன்னு தெரியும்.
அப்படி கவர்மெண்ட் அது அலசி ஆரஞ்சு எடுத்துட்டாங்கன்னா நீங்கள் காலி. அந்த மாதிரி பழனி கோவில் மேட்டர்லேயும் காலி ஆவாங்க. ஆக்சுவலாக சார் நீங்கள் மார்க்கண்டேயன் வந்து சொன்னார்னு சொன்னீங்களா, நான் ஒரு எம்எல்ஏ என்னை எப்படி நீ கைது செய்வது திமுறா பேசினார்னு சொன்னீங்களா, அதுக்கு தான் நீ சபாநாயகர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. என்னன்னா நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் ஏன் பர்மிஷன், நீ வெளியில் 1000 பேசுவ அதுக்கெல்லாம் நல்லா வக்காலத்து வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அது தம்பி அதுதான் சொல்கிறேன்ல, நீ பேசுறதெல்லாம் அதான் உனக்கு முதல்ல எம்எல்ஏவே இல்லைனாலும் பொதுவெளியில் பேசுகிறவனுக்கும் ஒரு மாண்பு இருக்குது. அவனை இப்போ நீ என்ன பேசுறியோ அதான் உன்னுடைய ஜட்ஜ்மெண்ட். நீ யாருன்றதை நான் நீ பேசுறதை வச்சு தான் நான் முடிவு பண்ணுவேன். நீ கேவலமாக பேசினா உன்னை கேவலமாக ட்ரீட் பண்ணணும் தான் நான் நினைப்பேன். நீ நல்லா பேசினா உன்னை நல்லா ட்ரீட் பண்ணணும்னு நினைப்பேன். புரியுதா? அதனால் இது அவருக்கு தேவையான விஷயம் தான் நான் சொல்கிறேன். ஓகே சார். அடுத்தபடியாக வரக்கூடிய ஆகஸ்ட் 5ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் ஸ்டார்ட் ஆக போதும். சபாநாயகர் திரு ஜே.சி.டி. பிரபாகர் சொல்லியிருக்காரு. என்னென்ன அம்சங்கள் இடப்பெறும்னு நினைக்கிறீங்க? அரசாங்கம் ரொம்ப கான்சியஸாக இருக்கு, பல வேலைகள் செஞ்சிட்டு இருக்கதா நமக்கு தகவல். இப்போ என்னென்னா இடைக்கால பட்ஜெட்டுன்னு இவங்க எதோ விட்டாங்க. இவங்க சில விஷயங்கள் எல்லாம் கான்சியஸாக இருக்கும். இந்த அம்மா உணவகங்களை இன்னும் நல்லா சீர்படுத்துறதுக்கான வழிகள், அந்த மாதிரி நிறைய மக்கள் நலத்திட்டங்கள் இருக்கும். அது இல்லாமல் இப்போ இண்டஸ்ட்ரியலைஸ் டெவலப்மெண்ட் இதுக்குமே வந்து கொஞ்சம் முதலீடுகளை இழுக்கிறதுக்கான வேலைகள் இருக்குது. அதுக்கு இந்த ஒற்றை சாளர முறை எவ்வளோ ஸ்ட்ராங்காக கொண்டு வரலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பர்சனலிகளில் இருக்குது. அந்த பட்ஜெட்ஸ் இப்போ அவங்க ஸ்கீம்ஸ்க்கான பட்ஜெட்ஸ் அலாட் பண்ணுறது, ரெவன்யூ என்னென்னலாம் சேவ் பண்ணியிருக்காங்கன்னு. இப்போ எக்ஸாம்பிள் இசிஆருடைய மேம்பாலம் வந்து தடை பண்ணி அதை வந்து கிட்டத்தட்ட 20-30% சேவ் பண்ணி காஸ்ட் அறிவிக்கணும்னு ரீவர்க் பண்ணுறாங்க. 700 கோடி அதிகமாக காட்டியிருக்கிறதா? ஆமாம், அது அப்போவே இதில் வந்தது தான். பட் இவங்க அதை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி இது அதாவது ஒரு விஷயத்தை தடைன்னு சொல்லலை, அதுக்கப்புறம் அதை வந்து ரீகன்சிடர் பண்ணி அந்த காஸ்ட் எஃபெக்டிவாக கொண்டு வந்து டெண்டரை கொடுக்கறதுக்கான பணிகள் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் அது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே அறிவிப்புகளாக வரும். நீங்கள் எல்லாமே ஸ்டாப் ஆகுதுன்னு நினைக்க தேவையில்லை, இதெல்லாம் ரீஸ்டார்ட் ஆகுன்றத நம்ம பதிவு பண்ணோம். ஓகே சார். இப்போ ஒரு 1500 ரூபா மதிப்புள்ள இந்த ஒரு டெண்டரை வந்து 2100 ஏற்றுறாங்க சார். ஒரு 600-700 கோடி அதிகமாகுதுன்னா இது மூலியமா கமிஷன் ஒருத்தவங்களுக்கு எப்படி சார் போகும்? சரி, இதுக்கு வந்து அந்த ஆல்மோஸ்ட் ஒரு 30%. இப்போ எக்ஸாம்பிள் இதில் எப்படி இருக்குன்னா தேவா, இந்த டிவிஷன் வந்து நேரு இதில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நேரு இவரு ஏவா வேலுவும் இல்லை உள்ளாட்சி இதுலேயும் வரும், அதுலேயே வரும். ஸோ இவங்க அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்குல்ல, இவங்க சேர்ந்து ஒரு அமௌண்ட்டு இது பண்ணிப்பாங்க. இதுக்கப்புறம் மேலிடத்துக்குன்னு சொல்லுவாங்க. இந்த தேர்தல் நேரத்தில் போடும்போது என்ன ஆகும்னா தலைமைக்கு கூட கொடுக்க மாட்டாங்க, நாங்கள் இந்த இதை எடுத்து இந்த வேலைகளுக்கெல்லாம் பயன்படுத்திட்டோம் அப்படின்னு போவாங்க. புரியுதா? ஸோ இந்த மாதிரி இது இருக்கும். இது எப்பவுமே வந்து மொத்தமே 30% வரைக்கும் அப்படின்னா 10% ஆட்சி மேலிடம், 10% அமைச்சர் துறை, 10% அரசாங்கத்துறை, இப்படி தான் போகும். பார்ட்டி ஃபண்டுன்றது ஒன்று, அமைச்சர்களுக்குன்னு ஒன்று, அதிகாரிகளுக்கு எல்லாருக்கும்ன்றது ஒரு இப்படி தான் ஈக்குவலைசைஸ் பண்ணி போகும். ஓகே சரிங்க சார். இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப இந்த டாஸ்மாக் துறையில் வந்து இன்னொரு ஊழல் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா கடந்த ஆட்சியில் பல பேர்கிட்ட வந்து அந்த டிஸ்டிலரிஸ்லேருந்து வாங்குறாங்கல்ல மது எல்லாத்துலையும், அதுலேயும் வந்து இந்த வேட்டு அப்புறம் அந்த மதிப்பு கூட்டு வரியை வந்து கவர்மெண்ட்டுக்கு சரியாக செலுத்தலை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க சார். அது சரியான விஷயம். இது வரைக்கும் யாருமே இந்த இடத்த நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாமையே விட்டுருக்கோன்னு. இந்த சரியாக விட்டுறது ஒன்று. இதில் இன்னொன்று என்னென்னா பிளாக்கில் மார்க்கெட்டுக்கு போயிருக்கோம், பில்டிங்கே இல்லாமல் போவோம். அந்த கேஷ் எவ்வளோவோ, இப்போ எக்ஸாம்பிள் 10 மணிக்கு மூடுறாங்கன்னா 10லேருந்து 12 மணிக்கு திட்டத்தனமாக விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் அக்கௌண்டபிள், கணக்கிலே வராது. அப்படியான ட்ரிங்க்ஸ் எல்லாம் எவ்வளோ, ஒரு நாளைக்கு ஒரு 10,000 கேஸுன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. இந்த 10,000 கேஸுமே நான் அக்கௌண்டபிள். ஸோ இது அவங்க அப்படியே கொடுக்கறது, இவங்க அவங்களுக்கான செட்டில்மெண்ட் அப்படியே கேஷில் போகிறது, பேலன்ஸ் அப்படியே ப்ராஃபிட் எல்லாம் இங்கே வந்துடும். ஸோ இப்படி ஒரு சிஸ்டம், இதையுமே இவங்க ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்கிறது எல்லாமே அக்கௌண்டபிளாக தான் மாற்றணும்னு மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த வேட் அண்ட் திங்ஸில் மதிப்பு கூட்டு வரியில் அதிகமான பணங்கள் வந்து வேட்டில் இருக்க பெரிய ட்ராபேக் முன்னாடி, அதனால தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. வேட்டில் நீ காட்டுறது தான் கணக்கு மாதிரி இருந்துச்சு, புரியுதா? அதை அக்செப்டன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஜிஎஸ்டி அப்படி இல்லை. நீ கூட்ஸ் டு கூட்ஸ் எல்லாமே நீ அப்லோட் பண்ணிட்டேன்னா செயின் லிங்க் மாதிரி, நீ சப்போஸ் வித்துட்ட நீ அப்லோட் பண்ணிட்டு நான் வாங்கிட்டேன்னு காட்டாமல் விட்டாலும் மாட்டிப்பேன், நான் வாங்கிட்டேன்னு அப்லோட் பண்ணிட்டு நீ வித்தன்னு காட்டாமல் விட்டாலும் நீ மாட்டிப்பேன்.
ஸோ அந்த மாதிரியான இதில் வந்திருக்கு. அது வேட் வராததுனால, அதில் ஜிஎஸ்டி லிக்கருக்கு ஜிஎஸ்டி வராததுனால இன்னும் அந்த சிஸ்டத்தை அப்படியே ஃபாலோ. அரசாங்கம் இவங்க போய் நல்லா புரிஞ்சுக்கோ, மத்திய அரசில் எங்கெங்கெல்லாம் இவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குதோ அதெல்லாம் லிஷர் எடுத்துடுறாங்க. ஜிஎஸ்டிக்குள்ளே பெட்ரோல் கொண்டு வரல, கேட்டால் பெட்ரோல் விலை ஏறுது, நீங்கள் மத்திய அரசை கேளுங்க, அவங்க தயாராக இருக்காங்க ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வாங்கன்ட்டு. நீங்கள் ஏன் பண்ண மாட்டீங்கன்னா தெரியாது. அதே மாதிரி இது லிக்கரில் மேஜர் ஆஃப் வேட்டு, அது ஏன் அப்படின்னா அரசாங்கத்துக்கு வருமானத்துக்காக தான் இதை பண்ணுறாங்கன்னே வச்சுக்கோ. ஆனால் அதனால இன்டெரக்டாக என்னென்ன பெனிஃபிட் இவங்களுக்கு வருதுன்றதும் ஒன்று இருக்குல்ல, அதை யார் பாப்பா? இவ்வளோ விஷயம் இருக்குது இது உள்ள. கண்டிப்பாக. அதனால தான் வந்து ஏற்கனவே இந்த டாஸ்மாக் விஷயத்தில் இடி வந்து உள்ள நுழைஞ்சு உதயநிதி உள்ளிட்ட அவங்க தொடர்புடைய பல பேர்கிட்ட வந்து விசாரணை நடத்துறாங்க. அதுதான் வந்து ஆமாம், சிம்பிளாக ஒரு துறையில் ஆவரேஜாக ஒரு ஆண்டுக்கு ஒரு 1000 to 2000 கோடி ஊழல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 5 ஆண்டுகளுக்கு ஒரு சாதா துறையே 10,000 கோடி தேருது. அப்போ 33 அமைச்சர்களுக்கு கிட்டத்தட்ட இலாக்காக்கள் பல, ஒரு சிலருக்கு 2-3 இலாக்காக்கள்லாம் இருக்கும். ஸோ இதை நீ கனெக்ட் பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், இந்த இலாக்காக்களுக்கு 10,000னா கிட்டத்தட்ட ஒரு 33 இலாக்காக்களை சேர்த்துக்கிட்டோன்னா எவ்வளோ ஆகுது? 3,30,000 கோடிகளுக்கு மாதிரி எக்ஸாம்பிள். ஸோ ஒரு 5 ஆண்டு காலத்தில். ஸோ இதை எப்படி பண்ண போகிறோம்? நீ இந்த 3,30,000னா சிம்பிள் எடுத்துக்கோ. ஒரு ஆண்டினுடைய நம்மளுடைய பட்ஜெட்டை வந்து 5 லட்சம் கோடி, 25 லட்சம் கோடி, அதுக்கு கிட்டத்தட்ட 10% சாலிடா இது வருது. விஜய் சொன்ன அந்த 20% இந்த வேல்யூவேஷன் இதெல்லாமே நம்ம இவங்க ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொண்டு வரதுல தமிழ்நாடு அரசுக்கு பெரிய வருவாய்கள் ஈட்டப்படுகிறது. ஓகே சார், அதான் ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் சார். விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியாதுன்னு சொன்னவனுக்கு தான் சார் உண்மையான தற்கூரி. இல்லை, அவர் தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கு. இல்லை, நான் திருப்பி சொல்கிறேன், சிஎம் விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியாது நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்க சொல்ற அரசியல் அவருக்கு தெரியாது, ஊழல் அரசியல் தெரியாது, தனக்கு சேர்த்துக்கணுன்ற அரசியல் தெரியாது, குடும்ப அரசியல் தெரியாது, இது எதுவுமே அவருக்கு தெரியாது. மக்கள் அரசா அவர் செய்யறாரு. உங்க அரசியல்ல கொள்ளை அடிக்கிறது அவருக்கு தெரியாது, உங்க அரசியல் ஊழல் எப்படி பண்றதுன்றது அவருக்கு தெரியாது, இதெல்லாமே அவருக்கு தெரியாது. நானும் திருட மாட்டேன், திருடவனையும் விட மாட்டேன், அவ்வளவு. இதுதான் அவருடைய கோட்பாடாவே இருக்குல்ல சார். சிறப்பு சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு கருத்துக்கு நன்றி சார். நன்றி.